வீட்டுக்கு வந்து சேரத்துக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும்னு சொன்னான். ஏமா அது வரைக்கும் வாசலேவா நின்னுட்டு இருக்க போற? அட உள்ளவாமா. ஆஹா, எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இங்கே தான் நிப்பேன். தானியாமா, பாட்டி தான் சொல்றாங்கல்ல, மித்ராமா வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நீ முதல்ல உள்ள வா. மாட்டேன்பா, எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இங்கே நிப்பேன். என்னது 1 மணி நேரமா? இங்க இருந்த காந்திபுரத்துல இருந்து 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடலாம். 1 மணி நேரம்னு சொல்றா? வரட்டும். இந்த முட்டாளுங்கள்லாம் அவ சென்னைக்கு போயிருக்கான்னு நம்பிட்டு இருக்குங்க பாரு. அவ உங்கள வேணும்னா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. இந்த போன் மட்டும் கீழே விழுந்து உடையாம இருந்திருந்தா இந்நேரம் மித்ராவோட வண்டவாளத்தை நான் தண்டவாளம் ஏத்திருப்பேன். ஏதோ அவ நல்ல நேரம் இந்த போன் தவறி விழுந்து உடைஞ்சிருச்சு. இல்லன்னா அந்த மித்ரா யாரு? அவளுக்கும் அந்த டிரைவர், செக்யூரிட்டி, வாசுகி இவங்களுக்கெல்லாம் என்ன சம்பந்தம்? இவங்க எல்லாம் எதுக்காக ஒன்னா கூடி இருக்காங்கன்னு எல்லாத்தையும் ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பேன். எல்லாம் இந்த போனால போச்சு. இப்போ ஒன்னும் கெட்டு போயிடல. இந்த போனை ரிப்பேர் பண்ணி அந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். ஆதாரத்தை கையில வச்சுக்கிட்டு பேசினாதான் இதுங்கெல்லாம் நான் சொல்றத நம்புங்க. இல்லனா இவங்க எல்லாம் மித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. இப்பவே போறேன். இப்பவே போய் அந்த மித்ரா வீட்டுக்கு வரதுக்குள்ள செல்போனை ரிப்பேர் பண்ணி வாங்கிட்டு வந்துடணும். இன்னைக்கு நானா அந்த வேலைக்காரி மித்ராவான்னு பாத்துறேன். ஏங்க, நீங்க 10 நாள் எங்க கூட தான் தங்க போறீங்களா? ஆமா, அப்பப்ப என் பேரனையும் பாத்துக்கணும்ல. வாடா, உங்க அப்பா 10 நாளைக்கு நம்மளோட தான் இங்க தங்க போறாராம். மா, அவர் நம்ம கூட தங்க வேண்டாம், நாம போய் அவர் கூட தங்கிக்கலாம். டேய், நீ பழைய மாதிரி நல்ல காமெடி பண்றடா. நீ எங்க கூட இருக்கிறதும் நான் உன் கூட இருக்கிறதும் எல்லாம் ஒண்ணுதானே? இல்லப்பா, ரெண்டுமே வேற வேற. நீங்க என் கூட இருக்கிறதுனா நாம இங்கேயே இருப்போம்னு அர்த்தம். நான் உங்க கூட இருக்கிறதுனா நாம இப்பவே சென்னை கிளம்புறோம்னு அர்த்தம். என்னது? என்னடா சொல்ற? இப்பவே சென்னை கிளம்புறோமா? ஆமாப்பா. டேய், எதுக்கு இப்ப சென்னைக்கு கிளம்பணும்னு சொல்ற? இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்மா, சும்மா டெம்பரரி. நம்ம நிரந்தரமா இந்த ஊரை விட்டு போறதுதான் நல்லது. இந்த ஊரை மறந்துட்டா இல்ல மித்ராவை மறந்துட்டா? ரெண்டும் தான்மா. என்னடா சொல்ற? மித்ராவை மறந்துட்டா? அவளுக்காக தானே நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். அவ மனசு மாதிரி வந்தாலும் நீ வேணான்னு சொல்லுவ போல இருக்கு. டேய், நம்ம கூப்பிட்டதும் ஆசையா வந்து நம்மளோட 2 நாள் இருந்துட்டு சந்தோஷமா போயிருக்காடா. அவளை போய் நீ மறக்கணும்னு சொல்ற? இந்த பாரு வினய், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷனுக்குள்ள இதெல்லாம் சகஜம்பா. கணவன் ஒரு படி மேலே ஏறினா மனைவி ஒரு படி கீழே இறங்கணும். அதே மாதிரி மனைவி ஒரு படி மேலே ஏறினா கணவன் ஒரு படி கீழே இறங்கணும். குடும்பங்கிறது இதுதான்டா. இதுதான்ப்பா குடும்பத்துக்கு நல்லது. ஏதோ ஒரு வருத்தத்துல பிரிஞ்சு போனவ மனசு மாதிரி வரும்போது நீதான் ஓடி போய் அவளை பிடிச்சுக்கணும். அதை விட்டுட்டு அந்த நேரத்துல உன் ஈகோ காமிச்சனா உடைஞ்ச கண்ணாடி மாதிரி செதஞ்சு போயிடும். அதை ஒட்ட வைக்கவே முடியாது. மாமா, நீங்களே எதையாவது கற்பனை பண்ணிட்டு பேசாதீங்க. உண்மையா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. டேய், எனக்கு எல்லாம் தெரியும். இத்தனை வருஷமா இறந்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருந்த மித்ரா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னா அர்த்தம் இல்லாமல இருக்கும். நம்ம வீடு பழையபடி ஆனந்தமா இருக்கும். அதுக்கான முதல் படி இதுதான்டா. இப்ப அவன் சொல்ற மாதிரியே சென்னைக்கு கிளம்பிரும். சரி,
கிளம்புறதுக்கு உண்டான வேலையை பார்ப்போம். போ போ. மித்ரா மாம்ச பேசு. சொல்லு மித்ரா. நாகலட்சுமி அம்மா சொன்ன மாதிரி அந்த வீடியோ மட்டும் திருப்பி கிடைச்சிருச்சுன்னா என்னால அந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க. நீங்க எப்படியாவது அந்த வீடியோவை கிடைக்காம தடுத்துருங்க ப்ளீஸ். அவ்வளவுதானே, நீ எதுக்குமே கவலைப்படாத. அந்த அம்மா கையில அந்த வீடியோ இல்ல, அந்த போனே இல்லாம நான் பண்ணிடுறேன். சரி, நீ எதை பத்தி நினைக்காம இரு. ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நான் உனக்கு கால் பண்றேன். சரி, நீ இல்லாம எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. மித்ரா, டிராவல்லாம் எப்படி இருந்துச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். நாங்க ஜாலியா தான் போயிட்டு வந்தோம். விக்ரம், சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்க, எப்படி இருந்துச்சு? 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? என்னடா அவனுக்கு என்ன சார், ஒரே கொண்டாட்டம் தான். திரும்பி வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தான். நான் தான் அவனை மல்லு கட்டி கூட்டிட்டு வந்திருக்கேன். சின்ன பையன்ல, அப்படிதான் இருப்பான். மித்ரா, நீ இல்லாத இந்த 2 நாளும் இந்த வீடு வீடாவே இல்லம்மா. இப்பதான் இந்த வீட்டுக்கு உசுரே வந்த மாதிரி இருக்கு. அக்கா வாங்கக்கா, வந்து உங்க கையால எங்க எல்லாருக்கும் ஒரு கப் காஃபி போட்டு தாங்க. நீங்க இத்தனை நாள் இல்லாம நாங்க எல்லாரும் சரியா சாப்பிடவே இல்ல தெரியுமா? நல்ல காஃபில இருந்து ஆரம்பிக்கலாம். உன்னோட ஆட்டோலாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாண்டி. இதோ இந்த செல்போன்ல நீ வாசுகி வீட்ல அடிச்ச கூத்து எல்லாத்தையுமே படம் புடிச்சு வச்சிருக்கேன். மித்ரா, தேனி என்ன சொன்னான்னு கேட்டது இல்லம்மா உனக்கு? என்னடா வீட்டுக்கு வந்தது வராதுமே காபி போட்டு தர சொல்றாங்களேன்னு நினைக்கிறியா? அவ சொன்னது கரெக்டு தாம்மா. நீ ஒருத்தி இல்லாததுனால இந்த 2 நாள் எங்க நாக்கே செத்து போச்சுமா. உன் கையால ஒரு காஃபி குடிச்சாதான் எங்களுக்கு நல்லா இருக்கும். காஃபி தானம்மா, இருங்க நானே 2 நிமிஷத்துல போட்டு எடுத்துட்டு வரேன். மித்ரா, பேக் எடுத்துட்டு எங்க போறீங்க? சாரி சார். என்னாச்சு உங்களுக்கு? வந்ததுல இருந்து ஒரே ஹாஃப் மைண்டாவே இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், டிராவல் பண்ணல, அதான் டல்லா தெரியறேன்னு நினைக்கிறேன். நான் அத சொல்லலங்க. தேனு காஃபி வேணும்னு கேட்டா அத காதிலே வாங்காத மாதிரி நின்னீங்க. இப்ப என்னடானா பேக் எடுத்துட்டு கிச்சனுக்கு போறீங்க, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நான் நல்லா தான் இருக்கேன். தூங்காம டிராவல் பண்ணிருக்கேன்ல, அதான். நானும் உங்களோட சேர்ந்து காஃபி குடிச்சா எல்லாமே சரியாயிடும். நான் காஃபி கொண்டு வரேன். சரி. அப்பா, காஃபி கிடைச்சிரும். நான் சென்னைக்கு போனதா சொன்ன ஒரு பொய் என்னை எந்த அளவுக்கு கில்ட்டி ஆக்கிடுச்சு தெரியுமா? இப்போ வரைக்கும் ஏன்டா அந்த மாதிரி ஒரு பொய் சொன்னோன்னு இருக்கு. ஹே, நீ நல்ல விஷயத்துக்காக தானே போய் சொன்ன. இதுக்கே நீ இவ்வளவு ஃபீல் பண்ற? மித்ரா, நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போன விஷயம் அந்த வீட்டுல யாருக்குமே தெரிய போறதில்ல. ஓகே, நீ கவலைப்படாம இரு, சரியா? மித்ரா, அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க. இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு பிடிக்காதுதான், இருந்தாலும் சொல்றேன்.
ஏன்னா இது சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதான் சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன சொல்லுங்க. மித்ரா, நீ இனிமே அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். உண்மையை சொல்லணும்னா இப்ப அந்த அம்மா நிஜமாவே நாகலட்சுமி தான். அது ஒரு சாதாரண நாகம் இல்ல, அடிப்பட்ட நாகம். மித்ரா, அந்த அம்மா கிட்ட இருந்து செல்போனை ஆள் வச்சு கொடுக்குனது நீதாங்கிறது அந்த அம்மாவுக்கு கன்ஃபார்மா தெரியும். இப்ப அவங்க கையில இருந்த ஒரே எவிடன்ஸையும் பிடிக்கிட்டாங்கன்னு உன் மேல செம்ம கோவத்துல இருக்கும். அந்த கோவத்தை முழுசா உன் மேலதான் காட்டும். கொஞ்சம் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அது மட்டும் இல்ல மித்ரா, அடுத்து உன் மேல என்னெல்லாம் பழி போடலான்னு பார்க்கும். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. விக்ரமையும் பத்திரமா பாத்துக்கோ மித்ரா. ம், சரிங்க. மித்ரா, நீ இப்போ என்ன சொன்ன? எனக்கு சரியா கேட்கல. ம், சரி, நீங்க சொன்ன மாதிரி அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கேன்னு சொன்னேன். சரி, ஓகே. ம், ஓகே. என்ன மாப்பிள்ள சிரிக்கிற? திடீர்னு சந்தோஷமாயிட்ட? மித்ரா என்ன நீ பண்ண சத்தியத்தை கேன்சல் பண்ணிட்டாளா? அப்ப திரும்பவும் நம்ம அந்த வீட்டுக்கு போலாமா? அதெல்லாம் இல்ல மாம்சு. அப்ப எதுக்கு ஹாப்பியான? மாம்சு, நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு சரிங்கன்னு சொன்னாயா? சரிங்கன்னு சொன்னதுக்காக ஹாப்பியான? அட போ மாப்பிள்ள, நான் கூட ஏதோ நீங்க பண்ண சத்தியத்தை கேன்சல் பண்ணிட்டேன் திரும்ப வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பா. நானும் விக்ரம தினமும் தூக்கி கொஞ்சிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். சரிங்கன்னு சொன்னதுக்கு எனக்கு ஹாப்பி ஆயிட்டேன். யோ, பின்ன இருக்காதா? நான் எது சொன்னாலும் எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க எனக்கு சொல்ல தேவையில்லைன்னு சொல்றவ இன்னைக்கு நான் சொன்ன அட்வைஸ் கேட்டு சரிங்கன்னு சொல்லியிருக்காயா? அது மட்டும் இல்ல, அந்த நாகலட்சுமி கிட்ட ஜாகிரதையா இருக்கேன்னு சொல்றா மாம்சு. யோ, திடீர்னு இந்த மாதிரி சொன்னா எனக்கு ஹாப்பியா தானே இருக்கும். இவர் பெரிய காலேஜ் ப்ரொஃபஸர், அட்வைஸ் பண்ணாராமா, அந்த அம்மா கேட்டுச்சாமா. அட ஏன் மாப்பிள, ஏதோ ஒரு இக்கட்டான சூழ். ஏய், என்னடி ஆளை வச்சு போனை புடுங்கிட்டோன்னு சந்தோஷமா இருக்கியா? நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டி. ஆனா நீ பலே கில்லாடியால இருக்க. உனக்கு வெளியில ஆள் சப்போர்ட் எல்லாம் இருக்கிறத பார்த்தா நீ ஒரு பெரிய திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கன்னு நினைக்கிறேன். ஏய், நீ இப்ப வேணா என் கைய கட்டி போட்டிருக்கலாம். ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படியே தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன்டி. அம்மா ப்ளீஸ், நான் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த கெட்ட எண்ணத்தோடையும் இந்த வீட்டுக்குள்ள வரல. நான் இந்த வீட்டுக்கு பாதுகாப்பையும் நிம்மதியையும் தேடிதான் வந்தேன். ரெண்டையும் இந்த வீடு எனக்கு கொடுத்துருச்சு. அதுக்கு விசுவாசமா இங்க வேலைக்காரியா உழைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மேல எனக்கு எந்த ஆசையும் இல்ல, எந்த உரிமையும் எடுத்துக்கணும்னு நான் விரும்பல. எனக்குன்னு ஒரு கடந்த காலம் இருக்கு, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அதுல என்ன வேணா நடந்திருக்கலாம், அது ஏன் பர்சனல், அதுல நீங்க தலையிடாதீங்க. நான் இங்க வேலை செய்யறேனா வேலையை நல்லா செய்யறேனான்னு மட்டும் பாருங்க. லீவு கேட்டேன்னா விருப்பம் இருந்தா மட்டும் லீவு கொடுங்க, இல்லனா மாட்டேன்னு சொல்லிடுங்க. ஆனா லீவு போட்டுட்டு எங்க போறேன் என்ன செய்யறேன்னு வந்து பாக்குறதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லாத வேலை. ஏய், என்னடி வா, என்ன ரொம்ப நீளுது? சொல்லிட்டல உன் பர்சனல்ல தலையிட கூடாதுன்னு. இதுக்கப்புறம் உன் பர்சனல்ல தலையிடுறது மட்டும்தான் என் வேலை. நீ பயந்து பயந்து ஒளிச்சு வைக்கிற உன் கடந்த காலம் என்ன, உன் புருஷன் யாரு, உனக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னங்கறத எல்லாத்தையும் நோண்டி நுங்கெடுத்து உன்னை இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாருடி. முடிஞ்சா செஞ்சு பாருங்க. என்னடி சவாலா? அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுக்கிறேன்டி, சவால் தான். பொண்ணு என்ன பண்றன்னு மட்டும் பாரு. ஹலோ வினய். சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க வினய்?
இப்ப எல்லாம் ஓகே தானே? உடம்பு பரவாயில்ல? ஆ, இப்போ பரவாயில்ல சார், நான் நல்லா இருக்கேன். குட் குட். அம்மா உங்ககிட்ட எது பேசணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் இருங்க, போனை தரேன். ம், இந்தாங்க பேசு. வினய், எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க தானியா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கோம்ப்பா. சரி, உடம்பு இப்ப முழுசா சரியாயிடுச்சா? ஆ, சரியாயிடுச்சுமா. என்னப்பா நீ வேலைக்கும் வரல, ஒரு போனும் பண்ணல. அம்மா, அதை பத்தி நான் நேர்ல வந்து சொல்றேம்மா. சரிப்பா. பாட்டி என்ன சொன்னாரு? நேர்ல வந்து சொல்றேன்னு சொல்லிருக்காமா. கழுத என்னடி, என்ன விட அவன் உனக்கு முக்கியமா போயிட்டானா? இததான் பேசாதீங்க கேட்காதீங்கன்னு சொன்னேன். எங்க வீட்டுக்கு யாரோ வேலைக்கு வராங்க, அவங்களுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்க வீட்டுக்கு வந்தா வந்த வேலைய முடிச்சோமா கிளம்பணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க. நாகு, போதும் நாகு. ஏன் இப்படி? அவதான் சின்ன பொண்ணு, நீ அவளுக்கு சரிசமமா பேசிட்டு இருக்க. தேனே, பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா? உள்ள போ. இல்ல பாட்டி, போதும், உன்னை உள்ள போன்னு சொன்னேன். தேனு, அம்மா தான் சொல்றாங்கல்ல, நீ உள்ள போ. தேனு, போன்னு சொல்றேன்ல. நான் சொன்னா கேப்பல்ல, நீ போ. திமிரு புடிச்சவ என்ன பேச்சு பேசின பாத்தீங்களா? கடலின் நடுவே பார்த்து நான் அப்படி என்ன தப்பு பண்ண? எனக்கு 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 இவ்வளவு தண்டனை? கடவுளே, ஆறு மாசமா நிம்மதியா போயிட்டு இருந்த வாழ்க்கையில மறுபடியும் இப்படி எல்லாம் நடந்துருச்சு. இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? அங்கிள் போகாதீங்க அங்கிள், என்னை விட்டு போகாதீங்க ப்ளீஸ் அங்கிள். நானும் உங்க கூட வந்துடுறேன் அங்கிள். வினய் அங்கிள். விக்ரம், போகாதீங்க அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், என்னை விட்டு போகாதீங்க அங்கிள். சரி சரி, தூங்கு தூங்கு. இவங்களுடைய சன் எது கூடயோ இல்ல யாரு கூடயோ
ரொம்ப அட்டாச் ஆகி அது கிடைக்காம போயிருக்கா? அது டாக்டர். ஓகே லிசன், அது எதுவா வேணாலும் இருக்கட்டும். உங்க பையனுக்கு ஏற்கனவே ஹார்ட்ல ஓட்டை இருந்து அதுக்கு சர்ஜரி நடந்திருக்கு. இப்ப அவனால எந்த சாக்கான நியூஸையும் கேட்டு தாங்கிக்க முடியாது. அவன் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டு அது கிடைக்காதனால ஹார்ட் ஆஃப் ஆகி அதை பம்ப் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. ஐயோ டாக்டர், என் பையன் விக்ரம்க்கு என்ன ஆச்சு? டோன்ட் வரி, அதுக்கான ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இனிமே அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் இனிமே எதுவும் ஆசைப்பட்டானா கண்டிப்பா வாங்கி கொடுத்துருங்க. இனிமே அவனை ஏங்க வைக்காதீங்க ப்ளீஸ். சரிங்க டாக்டர், கண்டிப்பா இனிமே அவன் என்ன ஆசைப்பட்டாலும் நாங்க வாங்கி கொடுத்துருவோம். ஓகேங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விக்ரம அப்சர்வேஷன்ல வச்சுட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். என்னங்க என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எல்லாம் வினய நினைச்சுதாங்க. அவனை நான் இங்க வந்ததுல இருந்தே கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அவன் நம்ம கிட்ட ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சாலும் மனசுக்குள்ள விக்ரமையும் மித்ராவையும் நினைச்சு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பார்க்கவே பாவமா இருக்குங்க. உடைஞ்சு போயிட்டான். புரியுது வாசுகி, விடு. இப்பதானே ஊர்ல இருந்து வந்திருக்கான், போக போக எல்லாம் சரியாயிடும். எனக்கு புரியுதுங்க, பாப்போம். ஆனா ஒண்ணு, இது இப்படியே விட்டுறக்கூடாது. எப்படியாவது மித்ராவையும் விக்ரமையும் சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு நிரந்தரமா வர வைக்கணும். அதுக்கு யோசிக்கணும். நானும் அத பத்தி தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். சரி பாப்போம். நீ அவன் முன்னால நின்னு ஃபீல் பண்ணாத. அத பார்த்து அவன் இன்னும் உடைஞ்சு போயிடுவான். முடிஞ்ச வரைக்கும் நீ அவன் கூடவே இருமா. நான் வரேன், ஹாஸ்பிடலுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி. விக்ரம், 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 நீ ஒன்னும் கவலைப்படாத. விக்ரம வினய் கூட இவ்ளோ அட்டாச் ஆகுற அளவுக்கு பழக விட்டது ரொம்ப பெரிய தப்பு. வினய் நம்ம வீட்ல சேர்ந்து வேலை பார்த்த சாதாரண டிரைவர், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, ஏதோ ஒரு வேலைன்னு போயிட்டாரு. இதான் அவரு. இப்ப அவரு போயிட்டாரு. இப்ப அவஸ்தைப்படுறது யாரு? நாம தானே. மித்ரா, விக்ரம்க்கு நான் தான் செய்யணும். நான் அவனுக்கு செய்யறது கஷ்டமெல்லாம் நினைக்கல. ஏன்னா அது என்னோட கடமை. நான் தான் விக்ரமுக்கு பண்ணி ஆகணும். ஆனா இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க மித்ரா. இனியும் விக்ரம் வினய் கூட அட்டாச் ஆன மாதிரி வேற யார் கூடயும் க்ளோஸா அட்டாச் ஆக விட்டுறாதீங்க. நீங்க, நான், நம்ம விக்ரம்க்கு எப்படிமா இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? அவன் ஹார்ட்ல பிளட் சர்க்குலேஷன் அப்செட் ஆயிடுச்சான். என்னம்மா சொல்ற? எப்படி சின்ன குழந்தை எப்படி அவனுக்கு எப்படி ஆச்சு? ஆமா, எல்லாத்துக்கும் வினய் இங்க இருந்து போனதுதான் காரணம். அவங்க விக்ரம் கூட ரொம்ப அட்டாச் ஆயிட்டு திடீர்னு போனத விக்ரமால தாங்கிக்க முடியல. அதனாலதான் இப்படி. மித்ரா, அப்ப நான் ஒண்ணு பண்றேன். உடனே வினய்க்கு ஃபோன் பண்ணி அவனை இங்க வர சொல்றேன், சரியா? ஏன்னா குழந்தைக்கு வினய பார்க்கறதுனாலதான் இப்படி இருக்குன்னா வினய் இங்க வந்தா எல்லாம் சரியாருமா. இல்ல வேண்டாம். அது இல்லம்மா, நான் சொல்றதை கேளு. ஏதாவது ஆயிரப்போகுது குழந்தைக்கு. வினய் வந்தா எல்லாமே சரியாயிருமா, அதனாலதான் சொல்றேன். அவர் போனது போனதாவே இருக்கட்டும் மித்ரா. இப்போ விக்ரம் ஓகே தான். இன்னும் 2 நாள்ல நார்மல் ஆயிடுவான்.
அதுக்கப்புறம் அவனே சரியாயிடுவான். விடுங்க. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா அது வந்து வினய். இல்ல வேண்டாம், போதும். முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும். முடிஞ்சா நீங்களும் அவர் கூட கிளம்பி போயிடுங்க. அப்பதான் நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க முடியும். மித்ரா மித்ரா, நான் இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மா, நான் வேணா மித்ரா கிட்ட ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா? உனக்கு அதுதான் சந்தோஷம்னா நீ கேட்டுக்கோ. என்ன இது? இப்பதான் அருண் மாமா போன் பண்ணாரு. அதுக்குள்ள வினய் மறுபடியும் கால் பண்றாரு. ஒருவேளை விக்ரமுக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் வினய்க்கு தெரிஞ்சிருக்குமோ? ஹலோ மித்ரா, அங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்படின்னா இவருக்கு தெரியல. மித்ரா, எல்லாரும் நல்லா இருக்கோம் வினய். சரி. மித்ரா, விக்ரம் எப்படி இருக்கான்? அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லையே, அவன் நல்லாதான் இருக்கான். அவனுக்கு என்ன? இல்ல மித்ரா, எனக்கு என்னமோ விக்ரம்க்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஃபீல் ஆயிட்டே இருக்கு. இப்ப கூட விக்ரம், வினய் அங்கிள் என்னை காப்பாத்துங்க, வினய் அங்கிள் என்னை காப்பாத்துங்கன்னு கனவுல வந்து கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. நீயா? என்ன ஏன் இப்படி திருட மாதிரி பதுங்கி வரீங்க? எங்க போறீங்க? தேன்மொழி, உங்களதான் கேக்குறேன். அது இங்க வா, இங்க வா. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் கேட்கல. யாருக்கும் கேட்க கூடாது இல்ல, அதனாலதான் சைலண்டா சொன்னேன். அதுக்கு எனக்குமா கேட்க கூடாது? என்ன விஷயம் சொல்லுங்க. அது வினய் போன் பண்ணிருக்கான். விக்ரம் கூட பேசணுமாமா, அத போனை கொண்டு போய் கொடுக்க போறேன். சூப்பர்மேன் தானே? இத முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே? கொடுங்க, நானே கொண்டு போய் கொடுக்கறேன். விக்ரம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனது வினய்க்கு தெரியாது. அவங்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாம். ஏன் தெரியாம பண்ண சொல்றீங்க? அது வினய்க்கு விக்ரம்னா பாசம் ஜாஸ்தி. சொன்னா அவன் மனசு கஷ்டப்படும்ல, அதான். சரி, நான் பாத்துக்கிறேன். கொடுங்க. இந்த போங்க. சொல்ல வேணாம். தேங்க்யூ. ஹலோ சூப்பர்மேன், how are you? ஐ எம் ஃபைன்ங்க. நீங்களா எப்படி இருக்கீங்க? எங்களெல்லாம் மறந்துட்டீங்க போல. ஐயோ, உங்களை போய் மறப்பேன் தேன்மொழி. எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட என்னால பேச முடியல. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமே உங்க எல்லாரையும் வந்து பாக்குறேன். சீக்கிரமா வாங்க. நீங்க இல்லாம எங்களுக்கெல்லாம் ஒரே போரிங்கா இருக்கு. சரி, நான் சீக்கிரமா வந்துடுறேன். போன் கொஞ்சம் விக்ரம்கிட்ட கொடுக்குறீங்களா? தோ கொடுக்குறேன். விக்ரம், இந்தா உனக்கு தான் கால். வினய் அங்கிள் பேசுறாரு. தேன்மொழி, ஒரு நிமிஷம். விக்ரம், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போன விஷயத்தெல்லாம் அங்கிள் கிட்ட சொல்லிடாத, சரியா? தெரிஞ்சதுன்னா அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு. ஹலோ தேன்மொழி, ஹலோ.
இங்க இங்க மாட்டுங்க. ஓகேமா. ஸ்டோர் ரூம்ல சுத்தியெல்லாம் ஆணியெல்லாம் இருக்கு, போய் எடுத்துட்டு ஓகேமா. விக்ரம் என் செல்லம் எப்படி இருக்கான் பாரு, அப்படியே அவன் அப்பா மாதிரி. உன்ன இந்த பாட்டி கூட வச்சுக்கணும் தாண்டா ஆசை. என்ன பண்றது, விதி விளையாடுதே. பரவாயில்ல, இந்த கெட்ட நேரம் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும்? இன்னைக்கு இல்லனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாறப்போகுது. மித்ரா மனசு மாறி நீ இந்த வீட்டுக்கு வரதான் போற. அப்ப இந்த பாட்டியோட ஆசையெல்லாம் நிறைவேறதான் போகுது. அதுல இருந்து ஒரு ஆணி எடுத்து அதுல அடிங்க. இந்த இடத்துலயாமா? ஆமா. பத்திரமா மாட்டுங்க. ஓகேமா, கொடுங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஆணி லூசா விழுந்துருச்சு. உங்களால மாட்ட முடியாதா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. என் பேர போட்டோவை என் கண்ணு முன்னாடியே இப்படி உடைச்சிட்டீங்களே. ஐயோ ஆண்டவா. ஆணி கலண்டு கீழே விழுந்துருச்சுமா. சும்மா காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒரு போட்டோ கூட ஒழுங்கா மாட்ட தெரியல. உங்களை எல்லாம் வேலையில வச்சிருக்கேன் பாருங்க. இந்த விஷயம் வினைக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். உங்களை உண்டிலன்னு பண்ணிடுவான். போங்க, போய் கண்ணாடியை மாத்தி எடுத்துட்டு வாங்க. போங்க. 5 நிமிஷத்துல மாத்தி எடுத்துட்டு வந்துடுறேம்மா. கொடுங்க. ஐயோ, வெள்ளிக்கிழமை அதுமா என் கண்ணு முன்னாடி விக்ரம் போட்டோ கீழே விழுந்து உடையுதே. வினய் வேற கெட்ட கனவு கண்டதா ஃபீல் பண்ணா. இங்க என்ன நடக்குதுன்னு புரியலையே. நடக்கிறதெல்லாம் பார்த்தா விக்ரமுக்கு ஏதோ ஆபத்து வர போற மாதிரி இருக்கு. என்னமோ அபசகுணமா இருக்கு. செக்யூரிட்டி. மறுபடியும் சாரி. ஹலோ அருண், செக்யூரிட்டி. என்ன என்ன சார், அதான் எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன், மறுபடியும் சொல்லணுமா? என்ன மறுபடியும் சொல்லணுமா? எழுந்துருங்க, முதல்ல எழுந்துருங்க. கனவா? இவ்வளவு நேரமா ஹார்ன் அடிச்சு கூப்பிட்டு இருக்க, கதவை திறக்காம தூங்கிட்டு இருக்கீங்க. சாரி சார், ராத்திரி சரியா தூங்கலையா, அதான் உட்கார்ந்ததுமே கொஞ்சம் கண்ணா சந்துட்டேன். செக்யூரிட்டினா கண்ணை திறந்து வேலை பார்க்கணும், கண்ணை மூடி தூங்க கூடாது. ஏற்கனவே உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட் வருது. உங்ககிட்ட அவ்வளவு சொல்லியும் வினய்க்கு போன் பண்ணி விக்ரம பேச வச்சிருக்கீங்க. ஐயோ கஸ்டமர் கேர் கால். இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, அன்னைக்கு சொன்ன மாதிரி வேலையை விட்டு தூக்கிடும் பாத்துக்குங்க. என்ன இவன் போனை கட் பண்றான்? போனை கட் பண்ற அளவுக்கு அவ அங்க என்ன வேலை பாக்குறான்? போன் பண்ணட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். தொப்பி போடுங்க. இதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். கேட்ட தரங்க. அம்மா, அம்மா, அம்மா. யாரு? வணக்கம் சார். வணக்கம். அம்மா இல்லீங்களா? அம்மா கோயில் போயிருக்காங்க சார். நீங்க? நான் கோவில்ல ஹோமம் பண்ற சாஸ்திரி. அம்மா ஆயுஷ் ஹோமம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க, பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆயுஷ் ஹோமமா? சகுனம் சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால அலட்சியம் வேண்டாம். இது சாதாரண ஹோமம் இல்ல, ஆயுஷ ஹோமம். சின்ன பையன்னு சொன்னாங்க, தீர்க்காயுஷா இருக்கணும் இல்லையா? லேட் பண்ணாம நாளைக்கே பிரம்ம முகூர்த்தத்துல செஞ்சிருங்க. இல்ல
இந்தாங்கோ, இதுல இருக்க பொருள் எல்லாம் ஒண்ணு விடாம வாங்கி வச்சிருங்க. அம்மா வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. அப்ப நான் வரேன். இரு ஒரு நிமிஷம். என்ன ஹோமம்னு சொன்னீங்க? ஆயுஷ் ஹோமம்பா. ஆயுள் கெட்டியா இருக்கிறதுக்காக பண்றது. அதெல்லாம் சரி. இப்ப இது யாருக்காக பண்ணணும்? ஏதோ சின்ன பையன் வேற சொன்னீங்க. என்ன தம்பி தெரியாத மாதிரி கேக்குறீங்களே? நீங்க வாசுகி அம்மா பையன் தானே? ஆமா. அப்போ உங்களோட பையனுக்கு தான் ஆயுஷ் ஹோமம். அதிகாலையில அம்மா தான் போன் பண்ணி உங்களுக்கு ஏதோ துர்சொப்பனம் வந்தது மாதிரியும், உங்க பையனுடைய போட்டோ ஏதோ கீழே விழுந்து உடைஞ்ச மாதிரியும், பையன் உயிருக்கு ஆபத்தோன்னு பயந்து ஆயுஷம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. சரி, நீங்க கிளம்புங்க. நான் அம்மா வந்தா உங்ககிட்ட சொல்ல வரேன் தம்பி. பையன் உயிருக்கு ஆபத்தோன்னு பயந்து ஆயுஷம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னாங்க.